ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் மட்டும் பத்ரையா அப்படின்னு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 77 வயசு. கண்ணு சரியா தெரியலனாலும் தோலெல்லாம் சுருங்கினாலும் அவருடைய கையும் காலும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அவருடைய மனைவி பார்வதி அவருக்கு நிழல் மாதிரி. அவருடைய பொறுமையும் அவருடைய திறமையும் சேர்ந்துதான் அந்த வீட்ல எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல? காலையில ஆரம்பிச்ச வேலை இன்னும் நிப்பாட்டவே இல்ல. உங்க கண்ணெல்லாம் பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. பத்ரையா வேலைய நிப்பாட்டாமலே, இன்னும் கொஞ்ச நேரம்தான் பார்வதி. இதோ இந்த நூல் இப்ப முடிய போகுது. இது முடிஞ்சா புடவை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பார்வதி பெருமூச்சு விட்டு, என்ன அழகா இருந்து என்னங்க நாம சம்பாதிக்க போறோம்? பட்டணத்துல இருந்து வர புடவைகளை தான் எல்லாரும் விரும்புறாங்க. நாம கைத்தறி புடவைங்களை யாரு விரும்புறாங்க? செய்யற செலவுக்கான பணம் கூட இதுல வர மாட்டேங்குது. பத்ரையா சிரிச்சுக்கிட்டே, நான் பணத்தை பத்தி யோசிக்கல பார்வதி, தர்மத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த தறி வேலைய எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறோம். இந்த தொழிலை காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம். பத்ரையா சாதாரணமா எல்லா புடவைகளையும் நெய்யறதில்ல. அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு. அதோட பேரு தேவவஸ்திரம். அது எப்படி இருக்கும்னா, சூரிய ஒளியில ஒரு வண்ணம், நிலா ஒளியில ஒரு வண்ணம், தீப ஒளியில ஒரு வண்ணமும் ஜொலிக்கும். அந்த வஸ்திரத்தை நெய்யறதுக்கான நிறங்களை காட்டுல இருக்கிற பூக்களாலையும் இலைகளை வச்சியும் ரகசியமா அவரே தயாரிப்பாரு. அந்த வித்தைய அவங்க அப்பா தான் அவருக்கு கத்து கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த தேவ வஸ்திரத்தை வாங்குறதுக்கும் கூட அங்க யாருமே முன் வரவே இல்ல. அது தாத்தா காலத்து புடவை, பணமும் அதிகம் அப்படின்னு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் வியாபாரங்கள் அதிகமா நடக்கிற ரத்னபுரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து காந்தையா அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி தர்மபுரத்துக்கு வந்தான். அவன் சாதாரண வியாபாரி இல்ல, லாபத்துக்காக எது வேணும்னாலும் செய்யக்கூடிய வியாபாரி. எப்பவுமே அவனுடைய பார்வை புதுவிதமான பொருட்கள் மேலதான் போகும். காந்தையா அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுடைய கோயிலுக்கு போனப்போ அங்க அம்மன் கட்டியிருந்த ஒரு பழைய பட்டு புடவைய அவன் பார்த்தான். அது வெளிச்சத்துல நிறங்கள் மாறி மாறி வானவில் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். காந்தையா பூசாரி கிட்ட, பூசாரி ஐயா, அம்மனுடைய புடவை பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. இது ஏதுங்க ஐயா? இது எங்க ஊருக்கு சொந்தமான தேவ வஸ்திரங்க. இந்த புடவைய நெய்யறதுக்கு எங்க ஊர்லயே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் தான் பத்ரையா. காந்தையா கண்ணுல ஒரு பேராசை தெரிஞ்சது. இந்த வஸ்திரத்தை நான் தயார் செஞ்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வித்தா நான் குபேரன் ஆயிடுவனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பத்ரையாவோட வீட்டுக்கு அவன் கிளம்பி போனான். அங்க பத்ரையா வேலை செய்யற விதத்தை பார்த்து காந்தையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயா வணக்கங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். நீங்க உண்மையிலேயே பெரிய திறமசாலிங்க. பத்ரையா பொறுமையா, வணக்கங்க, என்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் அந்த கடவுளுடைய கருணை தான். உங்க கலையை நான் மதிக்கிறேங்க. நீங்க இந்த தேவ வஸ்திரத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பல வருஷத்துக்கு உக்காந்து சாப்பிட தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அத கேட்ட உடனேயே பத்ரையாவோட முகத்துல ஒரு கோவம் தெரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, கத்து கொடுக்க இது ஒன்றும் வித்தை இல்ல. இது பரம்பரையா எங்க கிட்ட இருக்கிற ரகசியம். இதை நாங்க யாருக்கும் விற்க மாட்டோம். உங்களுக்கு 1000 தங்க காசு கொடுக்கறேன். யோசிச்சு பாருங்க, உங்க வறுமை எல்லாமே ஓடி போயிடும். நான் ஏழையா இருக்கேன்னு என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல. ஆனா ஒருவேளை என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதை விட பெரிய வருத்தம் எனக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு போங்க. பத்ரையா முடியாதுன்னு சொன்னது காந்தையாவுக்கு அவமானமா இருந்துச்சு. அவன் கோவத்தோட இப்படி சொன்னான். நல்லபடியா சொல்லும் போது கேட்கலன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். காந்தையா அவ்வளவு சீக்கிரமா அவனுடைய தோல்விய ஏத்துக்கவே இல்ல. பத்ரையா கிட்ட இருந்த அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். அவன் ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சான். முதல் திட்டம் கொள்ளக்காரனுங்க. காந்தையா அவனுடைய நம்பிக்கையான வேலைக்காரன் ரங்கையாவ மாறு விஷயத்துல தர்மபுரத்துக்கு அனுப்புனான். ரங்கையா, நீ மாறு வேஷத்துல பத்ரையாவோட வீட்டுல வேலைக்கு சேரணும். அவன் அந்த தேவ வஸ்திரத்தை எப்படி தயாரிக்கிறான், அதுக்கான வண்ணங்களுக்கு என்ன பண்றான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. ரங்கையா கிழிஞ்சு போன துணியோட கவலையா இருக்கிற முகத்தோட பத்ரையாவோட வீட்டுக்கு போனான். ஐயா,
பல நாளா பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உங்க பேரை சொல்லிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிறேங்க ஐயா. அவனுடைய நிலைமைய பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கவலைப்பட்டாங்க. பாவங்க, பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். நம்ம வீட்ல நம்ம கூடவே இருக்கட்டுங்க, நமக்கு ஏதாவது வேலையில உதவியா இருப்பான்ல. அப்படி ரங்கையா பத்ரையா வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான். ரொம்ப நம்பிக்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் சம்பாதிச்சான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பத்ரையா ரங்கையாவ அந்த வண்ணங்களை தயார் செய்யற அறைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போகவே இல்லை. அதே மாதிரி துணி நெய்யும் போது முக்கியமான துணியை நெய்கிற நேரத்துல மட்டும் அவனை வீட்டுக்கு வெளியில உட்கார சொல்லுவான். இப்படியே ஒரு மாசமும் போச்சு. ரங்கையாவால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ரங்கையாவால இனி வேலை நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண காந்தையா அடுத்த திட்டத்தை போட்டான். அவன் தர்மவரத்துக்கு வந்து அங்க பட்டு நூல் விற்கிற வியாபாரிங்க கிட்ட போய் அதிக வேலை கொடுத்து அங்க இருக்கிற நூலுங்களை எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டான். அதனால பத்ரையாவுக்கு நூலு கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, பத்ரையா நெய்கிற புடவைங்களை சில புடவைங்க வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதை விட ரொம்பவும் கம்மி விலையில பட்டணத்துல இருந்து புடவைங்களை கொண்டு வந்து அவன் வித்துக்கிட்டு இருந்தான். இப்போ பத்ரையாவுக்கு வியாபாரமும் இல்ல, செஞ்ச புடவையும் விக்கிறது இல்ல, அடுத்த புடவை நெய்யறதுக்கு நூலும் இல்ல, வீட்டுல சாப்பிட்றதுக்கு கஞ்சியும் இல்ல. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவியான பார்வதி அழுதுகிட்டே, பாத்தீங்களாங்க நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. அந்த காந்தையா நம்மள வாழ விட மாட்டான். நம்மள கஷ்டத்துல தள்ளி விட்டுட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். பத்ரையா தைரியமா, கவலைப்படாத பார்வதி, நாம எப்பவுமே கஷ்ட காலத்துல பொறுமையா இருக்கணும். நாம கும்பிடுற சாமி நம்மள எப்பவும் கைவிடாது. அப்படி அந்த வயசான தம்பதிகள் 2 பேரும் கஷ்டப்படும் போது பார்த்து வருத்தப்படாம அந்த ஊரை சேர்ந்த பசங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாத்தியா இந்த கிழவனோட நிலைமைய? அந்த பழைய காலத்து வேலையை செஞ்சுக்கிட்டு பசி பட்டினியோட தவிக்கிறாரு. அதுவே அந்த காந்தையா கேட்டப்ப ரகசியத்தை சொல்லியிருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த பசங்க சொன்னதை கேட்டு பத்ரையா வருத்தப்பட்டாரு. நம்ம ஊர் ஜனங்களுக்கே நம்ம கஷ்டம் புரியலையே அப்படின்னு அவரு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அவங்க கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த ஒரு பழைய பெட்டிய வெளியில எடுத்து வச்சாங்க. அதுல இருந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சிருந்த பட்டு நூல்கண்டை எடுத்தாங்க. ஏங்க, இது எங்க அம்மா எனக்கு கொடுத்து அனுப்புனது. நாம பாரம்பரியமா செய்யற தேவ வஸ்திரத்தை தயாரிக்கிற நூல். இதை வச்சு ஒரு தேவ வஸ்திரத்தை நிச்சயமா தயாரிக்கலாம். கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. பத்ரையா அந்த நூல்கண்டை எடுத்து மடியில வச்சுக்கிட்டாரு. அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அவருடைய முன்னோர்கள் தான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதா அவரு நினைச்சுக்கிட்டாரு. நீ சொன்னது உண்மைதான் பார்வதி. இது என்னுடைய கடைசி முயற்சி. இந்த தடவை நான் நெய்ய போறது வெறும் துணியை மட்டும் இல்ல, நம்ம ஊருடைய கௌரவத்தையும் தான். அவரு ரங்கையாவை கூப்பிட்டு அவரு கூட காட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. ரங்கையா வா, இன்னைக்கு நான் உனக்கு இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற வரத்தை காட்ட போறேன். அப்படி பத்ரையா காட்டுக்குள்ள யாரும் போகாத வழியில ரங்கையா கூட நடக்க ஆரம்பிச்சாரு. பல விதமான பூக்கள் செடி இருந்தத பார்த்தாங்க. பாத்தியா, இந்த பூக்களை வச்சுதான் தேவ வஸ்திரத்துக்கான நிறங்களை நான் தயாரிக்கிறேன். இது இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற வரம் அப்படின்னு அந்த பூவையும் இலையையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வண்ணங்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ரங்கையாவை அந்த அறையை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவரு அந்த வண்ணங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. நாள் பூரா அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில குளிச்சு முடிச்சு பக்தியோட யந்திரத்துக்கு பூஜை செஞ்சு அந்த நூல்களை பயன்படுத்தி தேவ வஸ்திரத்தை நெய்ய ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் அந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது அதை பாக்குறவங்களுக்கு அவர் ஏதோ தவம் செய்யற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் காந்தையாவோட காதலையும் வந்து விழுந்துச்சு. பத்ரையா அவருடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த போறாரு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் அவனுடைய கடைசி திட்டம், ரொம்ப கொடூரமான திட்டத்தை போட்டான். ரொம்பவும் கவனத்தோட பத்ரையா துணி நெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா சேகர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அவருடைய திறமைய பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு திறமையானவரையா நாம இத்தனை நாள் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். அன்னையிலிருந்து ஜன்னல் வழியா கஷ்டப்பட்டு பத்ரையா துணி நெய்யறத பார்த்து அவன் ரொம்பவுமே பரிதாபப்பட்டான். அவன் வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னான். ஒரு நாள் அவன் தைரியமா பத்ரையாவோட வீட்டுக்குள்ள போனான். சேகர் தலையை குனிஞ்சு, என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, உங்களுக்கு திமிர் அதிகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது திமிர் இல்லை, திறமை. தயவு செஞ்சு இந்த வித்தையை எனக்கும் கற்றுக் கொடுங்க. உங்களுடைய பேரனா என்ன நினச்சிக்கோங்க, உங்கள் கூட இருந்து கற்றுக்கிறேன். சேகர் முழுசா மாறிட்டான் அப்படிங்கறத பத்ரையா தெரிஞ்சுக்கிட்டாரு.
உடனே பத்ரையா சேகர் தோள் மேல கை போட்டு, இந்த வித்தை எனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா, நம்ம ஊருக்கே சொந்தமானது. நீ கத்துக்கிற அப்படின்னா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன், நான் சொல்ல போறேன். உன்னால தான் நம்ம ஊருக்கே பெருமை அதிகமாக போகுது. இந்த பக்கம் காந்தையா அவனுடைய அடுத்த திட்டத்துக்கான வேலைய ஆரம்பிச்சான். கொள்ளக்காரனுங்களை வர சொல்லி ஊர் திருவிழா அன்னைக்கு பத்ரையா எப்படியோ அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு செலுத்துவான், அதை எப்படியாவது திருடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவனுங்களும் சரின்னு போயிட்டானுங்க. திருவிழா நாளும் வந்துச்சு. ஊரே ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. அப்ப பத்ரையா அவரு கஷ்டப்பட்டு நெஞ்ச அந்த தேவ வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த கொள்ளக்காரனுங்க கோவில் கிட்ட தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. பத்ரையா அம்மனுக்கு செலுத்துறதுக்காக அந்த புடவையை கொண்டு வரல. அதுக்கு பதிலா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ற மாதிரி சத்தமா இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு நான் இந்த வஸ்திரத்தை அம்மனுக்கு கொடுக்க இங்க வரல. நம்ம ஊரு கௌரவத்தை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த தேவ வஸ்திரத்தோட ரகசியம் என்கிட்ட இல்ல. இது நம்ம ஊர் மண்ணிலையும் சுத்தி இருக்கிற காத்துலையும் நம்ம எல்லாருடைய கையிலையும் தான் இருக்கு. என்னையிலிருந்து இந்த வித்தைக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாரும் தான். இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நானும் என்னுடைய முதல் சீடனான சேகரும் கத்து கொடுப்போம் அப்படின்னு பத்ரையா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னப்போ அந்த ரகசியம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு மதிப்பில்ல. அதனால காந்தையாவோட திட்டம் பலிக்கல. அவன் திருப்பி அவனுடைய ஊருக்கே ஓடி போயிட்டான். பத்ரையா அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு கொண்டு போய் செலுத்தினாரு. அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த தேவ ரகசியம் என்னங்கறத கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே தறி நெய்கிற அந்த எந்திரம் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. அவங்க நெய்கிற அந்த தேவ வஸ்திரம் வெளிநாட்டுக்கு எல்லாமே அனுப்பப்பட்டுச்சு. அப்படி பத்ரையா ரகசியத்தை அவருக்குள்ள வச்சுக்காம எல்லாருக்குமே சொன்னாரு. அவரு பெருசா பணம் சம்பாதிக்கல, ஆனா எல்லா தலைமுறையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாரு. இந்த கனா அறிவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது பெருசாகும், நம்ம கிட்டே வச்சுக்கிட்டா அது சின்னதாகும். உண்மையான சொத்து பணம் நகை இதெல்லாம் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற ஒரு வித்தை. அந்த வித்தியைய எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம சொத்தை எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால வாங்கினவங்க எப்பவுமே அதை மறக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையில திறமை இருந்தா அது அவரோட முடியக்கூடாது. அந்த திறமைய நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுடைய திறமை எப்பவுமே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும்.